அனைவருக்கும் வணக்கம். இந்த பூமியில் பிறந்த நம் ஒவ்வொருவருக்கும் கல்வியும் ஞானமும் அவ்வளவு எளிதில் வந்து விடுவதில்லை. தந்தை படிப்பறிவு இல்லாதவராக இருப்பார். ஆனால் அவர் பெற்ற பிள்ளையோ மாமேதையாக திகழ்வார். இதற்கெல்லாம் அடிப்படையாக இருப்பது புதன் கிரகம் என்றால் இதில் கொஞ்சமும் சந்தேகம் இல்லை. புதன் கல்வியை மட்டுமா தருகிறார்? இல்லவே இல்லை. தாயாரை பற்றியும் தாயாரின் சகோதரர்களை பற்றியும் தெரிந்து கொள்ள உதவுகிறார். சொல்லுகின்ற வாக்கு நல்லபடியாக அமையவும் வியாபாரத்தில் மேன்மை அடையவும் புதனே காரண கர்த்தா. கலைகளுக்கெல்லாம் அதிபதியாகவும் கதை கவிதை எழுதுகின்ற திறமையை தருபவனும் புதனேதான். விஷ்ணுவின் மறு அவதாரம் என்று சொல்லப்படுவதும் உண்டு. ஆக ஒருவர் புத்திசாலியாக திகழ்வதற்கும் கலைகளில் பெயர் பெற்று விளங்குவதற்கும் உரிய புதன் 12 ராசிகளில் சஞ்சரிக்கும் போது எந்த விதமான முறையில் பலன்கள் தருகிறார் என்பதை பற்றி நாம் விரிவாக இந்த பதிவில் பார்ப்போம் வாங்க. ஜாதகத்தில் ஜென்ம லக்கணத்திற்கு 3ஆம் இடமான தைரிய வீரிய மனோதிடம் இளைய சகோதரம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் புத பகவான் இருந்தால் இது போன்ற ஜாதகர்களுக்கு தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுவதால் பெருத்த அவமானத்திற்கு சில நேரம் உள்ளாகலாம். இவர்கள் அரசாங்க பொருட்களை ஜாக்கிரதையாக பாதுகாக்க தவறிவிட்டால் பெரும் பலிக்கு உள்ளாகி இருக்கிற சொத்துக்களையும் இழக்க வேண்டியது நேரிடலாம். கீழ்ப்படிந்தோர் நல்லபடியாக உதவ மாட்டார்கள். யாரையும் நம்பி எதிலேயும் கையெழுத்து போடுவதும் நல்லதல்ல. ஏனெனில் பல்வேறு இன்னல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். சகோதர வழியில் சிறு சிறு பூசல்கள் அவ்வப்பொழுது ஏற்படக்கூடும். உடல் நலம் ஆரோக்கியம் குறைந்து பணச்செலவு அதிகரிக்கக்கூடும். மேலும் இது போன்ற ஜாதகர்கள் கல்வியில் மருத்துவத்துறையில் கவனம் செலுத்தினால் புகழ் இவர்களுக்கு ஓங்கும். அல்லது நீதித்துறையும் சரியான தேர்வாகும். இந்த இரண்டில் எதை தேர்ந்தெடுத்து திட்டமிட்டு படித்தாலும் இவர்களுக்கு மிகப்பெரிய புகழ் ஏற்படக்கூடும். லக்கணத்திற்கு 3ஆம் இடத்தில் இருக்கும் புதன் பகவான் லக்கணத்திற்கு யோகாதிபதியின் நட்சத்திர சாரத்தில் இருந்தால் இவர்களுக்கு நல்ல வாழ்க்கையும் பொருளாதார சேர்க்கையும் தொழில் விருத்தியும் அவரது தசாபுத்தி காலங்களில் ஏற்படக்கூடும். அதேபோல் லக்கணத்திற்கு பாதகாதிபதியினுடைய நட்சத்திர சாரத்திலோ அல்லது 6, 8, 12 போன்ற நட்சத்திர சாரத்திலோ இருந்தால் இவர்களுக்கு தீமையான பலன்களை ஏற்படுத்தக்கூடும். இதில் சில நேரம் அவரது தசாபுத்தி காலங்களில் சகோதர சகோதரிகளுடன் பெரிய பகைகளையும் வழக்குகளையும் ஏற்படுத்தக்கூடும். பாகப்பிரிவினை கூட சில பேர்த்துக்கு ஏற்படும். அதேபோல் ஆண்களாக இருந்தால் அவர்களுக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணத்தை செய்யும் போது கவனமாக பார்த்து செய்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இந்த புதன் திசை நடைபெறும் காலமான அந்த காலத்தில் குழந்தை பாக்கியத்தை தடை செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். புத பகவான் 3ஆம் இடத்தில் இருந்து அவரது தசாபுத்தி நடக்கும் காலத்தில் இது போன்ற ஜாதகர்கள் கோரல் பவளம் என்று அழைக்கப்படக்கூடிய பவள மாலையை வாங்கி கழுத்தில் அணிந்து கொள்வது மிகவும் நல்லது. இவர்கள் தெற்கு திசை நோக்கிய வீட்டில் குடியிருக்கலாகாது. அதுபோல் தனது வீடு மனை தெற்கு திசை நோக்கி அமைந்திருந்தால் அந்த காலத்தில் பச்சை பயிரை நீரில் ஊற வைத்து பசுவுக்கு தானமாக கொடுப்பது மிகவும் சிறந்ததாகும். மேலும் இதற்கு பரிகாரமாக திருப்பதி பெருமாளுக்கு அங்க பிரதட்சணம் செய்வதாக வேண்டிக் கொண்டு அதை புதன்கிழமை அன்று வளர்பிறை நாளில் செய்வது மிகவும் நல்லது. அதேபோல் குலதெய்வத்திற்கு சகஸ்கரநாம அர்ச்சனையை தாமரை இலைகளை கொண்டு செய்வதும் நல்லது. ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை அணிவித்து ஸ்ரீராம மந்திர ஜபத்தை 1008 தடவை ஜபிப்பது மிகவும் சிறந்த பரிகாரமாகும். எனவே அந்த பதிவு தங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும் என நான் நினைக்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.